50 வராருயா வெளியில மறுக்கா 4 வருதுமா. நான் இப்படி தள்ளி விட்டு அங்கே வரனே பொடி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுறானே. இது என்ன கொடுத்துக்குங்களா? என்ன டின்னரு எதுக்கு? அடுப்பு எரிக்கிறதுக்கு. துண்டிக்கு காமியா, துண்டியில் தான் மீன் பிடிச்சோம். இதை காட்டலாமா? கடைசி எடுத்துக்கோங்க. டின்னர் இப்போ எங்கே ஏற்பாடு பண்ணீங்க? எங்கள் மேஸ்திரி ஒருத்தர் குமார்னு ஒரு ஆள் இருக்காரு, அவங்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து போனவன் மேஸ்திரி சொல்லிக்கிறீங்க. ஒரு கட்டணத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடணும். இதை யார் அதிகமாக படித்தது? மாமா தான் MBA படிச்சிருக்கேன். குமார் அந்த டவுட் என்ன? சத்தமாக பேசுகிறோம். மீன்ல உப்பு இல்லை, உப்பை எண்ணெயில் போடுறோம். எண்ணெயில் போட்டு விட்டு மீனை இதில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டுக்கிறோமா? போட்டு வேஸ்ட்டு தான். எதுக்கு என்னதான் அந்த மீனில் இதாகிடுதுல்ல, செட் ஆகாது. எண்ணெயில் தானே வேக விடுறோம். ஆமாம், அப்படியே என்ன உப்பு இதில் போட்டுவிட்டு எண்ணெயில். சரி, உங்கள் அக்காட்ட கேட்டு சொல்கிறேன் நான். சரியா, அப்புறம் பார்த்துக்கலாம். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணேன். உங்கள் அக்காட்ட கேட்டே கிளியர் பண்ணுறேன். சமைக்கிறதா சொல்லி கொடுத்தாங்க அங்கே. எடுத்துடுறா போண்டா. எனக்கு எந்திரிச்சுடா. 8 வாரத்தானா பேசாங்க. என்ன நீ அப்பா எடு 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 கண்ணை போடுறாங்க. அதெல்லாம் வந்துருச்சு. கண்ணு பிரிக்கிருச்சுன்னா வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே இருக்காங்கம்மா. அது தெரியாம இருக்கனால என்ன குமாரி இதுதான் பெரிய படிக்கணும் படிக்கணும். அம்மா சும்மாவா அவங்க அப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காரு தெரியுமா? என்ன வேலை பார்க்குறாரு? யாரு அப்பா? இவர் என்ன விளாடுறாரு கேள்வி? ஆமாம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தாரு, படிக்க வச்சிருக்காரு. 2 படம் இருக்குதே டாப் கிளாஸ் வந்துட்டு மீன் பிடிக்காருன்னா மறுக்கு மாயிட்டு தான். யார் இது? தூண்டியை போட்டு உட்காந்துக்கிட்டே சும்மா சும்மா இழுக்கிறியா? வெறும் வருது சாமி. வைக்கடா வைக்கடா. ஆனால் மறுக்க மனத்துக்குள்ள அந்த கரண்டியை பிடிச்சதும் போதும் பெரிய வெண்ணெய் மாதிரி சமையல் மாசம் கூட கற்று போயிடுவாங்க போல. என்னடா என்னடா இது வந்து என்னமோ உங்கள் அப்பா திட்டிக்கிட்டு இருந்தாரு. என்னடா இது லெட்ரு? ஃபோன் பண்ணா இங்கிட்டு இருக்கப்பா வெளியே சொல்ல வேண்டியதில்ல. இவரே போய் வாங்கி வச்ச மாதிரி என்ன லெட்டரும் படிச்சாடான்னு கேட்டார். இல்லை இல்லை, என்ன வாங்கி வச்சா என்ன படிக்க மாட்டியா? படிச்சா சர்க்குரியான்னு கேட்டாரா? நான் வாங்கலப்பா, வெளியே இருந்தேன், அவன் இன்னொருத்த வாங்கி வச்சானா சரியா. அடுத்த தலை தான்டா. தலை இல்லையா? அப்புறம் நெஞ்சாம பட்டேன். இப்போ கேட்டிங்களா? தலை தான் சொல்கிறாரு. தலைவர் தலை இல்லை, தளபதி. இன்னொரு கேள்வி கேளுங்க மன்னன்ட்ட. எங்கேயே படிச்சிருக்காரு, நீங்க சின்ன தண்ணிக்கு நடந்துருக்கீங்களே, என்ன உண்மையாக நடந்தது? கேள்வி கேட்டனால ஒரு வார்த்தை ரொம்ப வாசமாக வர மாட்டேங்குது. சொல்லக்கூடாது. சூப்பரா இருக்கு. இந்த மீன் மட்டும் விரட்டிக்கிச்சு. விராடுறால விரைக்கும். அங்கிட்ட ஒரு ஃபோன் வச்சுட்டு உட்காருங்க யாராவது. இதில் பேச போறிய செப்பு மாதிரி என்ன போங்க இங்கே படம்பெற தானா செப்புன்னு பெருமையா இங்கிட்டு கிண்டுற இங்கிட்டு கிண்டுற கல்லு ஆகிற மாதிரி போட்டு போட்டு 3 தான்டா போட்டு விட்றோம். விரல் விட்டு எடுப்பீங்களா? அதுக்குதான் ஆலோசனை. விரல் விடுறது கையை
ஒண்ணுதானா இருக்கு. இங்கிட்டு வா அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் எடுங்க. இங்க பாரு. குப்பி அடிச்சு வர பத்தியா. மூக்காய் வந்து எப்பயுமே ஆட்டிய பேச காட்ட மாட்டேன். ரியாக்ஷன் ஓகே. சும்மா செவரா திருப்பி விடுறா. திருப்படா திருப்படா கருத்து திருப்படா.